ஹாய், வெல்கம் டு அஞ்சூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடு சிக்கன் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் நாங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு லெக் பீஸ் அதிகமாக வாங்க பாருங்கள். இந்த மாதிரி பீஸ் வாங்கினா இன்னும் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸ்கின்னோடு வாங்குங்க. எங்களுக்கு இங்கே ஸ்கின்னோடு கிடைக்கல, அதனால் நாங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ண சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸ்கின்னோடு வாங்கி செஞ்சோம்னா நமக்கு இன்னும் டேஸ்ட் கடை ஸ்டைலில் ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தயிருக்கு அளவு கிடையாதுங்க. நீங்கள் தயிர் ஃபுல்லாக சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றணும், அதுதான் அளவு. இவ்வளோ மெஷர்மெண்ட்லலாம் சொல்ல முடியாது. இது 1 கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நான் தயிர் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மிளகு பொடி சேர்க்கணும். நான் வீட்டில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு பொடி சேர்க்குறேன், அதை சேர்த்துக்கலாம். மிளகு பொடியும் உங்களுக்கு ஃப்ளேவர், அந்த மிளகு ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிரட்டிக்கலாம். இப்போ எனக்கு தயிர் பத்தலைன்னு திரும்ப கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இதை நல்லா சிக்கன் முழுகிற அளவுக்கு தயிர் இருக்கணுங்க. அதுதான் நமக்கு அளவு. அந்தளவுக்கு தயிர் இருந்தால் தான் சிக்கன் நல்லா ஊறும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அந்தளவுக்கு ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு கொஞ்சமாக தண்ணியும் நான் தயிரில் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அது முழுகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் தனித்தனி பீசஸாக அந்த தயிரில் முழுகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இது மினிமம் 6 மணி நேரமாச்சு ஊறணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் 6 மணி நேரம் வச்சுருங்க. இதை முடிஞ்சால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா நைட்டே வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரை பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஊற வச்சுருக்க சிக்கனுக்கு நம்ம மேலே டஸ்ட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். மைதா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி தான் நான் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூனு வெறும் மிளகாய் பொடி. அதோட அதுக்கு தேவையான இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு இதை விட அகலமான தட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த தட்டில் இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாவும் அளவு கிடையாதுங்க. சிக்கனுக்கு எந்த அளவுக்கு மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மாவு நம்ம போடணும். இப்போதைக்கு நான் இவ்வளோண்டு நான் எடுத்து வைக்கிறேன். பத்தலைன்னா திரும்ப மாவு இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த தட்டு அகலத்துக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு சிக்கனாக வச்சு டஸ்ட் பண்ணக்குள்ளே மாவு நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நாங்கள் 6 மணி நேரம் தாங்க ஊற வச்சோம், அதுக்கு மேலே நாங்கள் ஊற வைக்கல. இப்போ நல்லா ஊறிடுச்சு 6 ஹவர்ஸு. இப்போ இது கூட நான் பூண்டும் வெங்காயமும் அரைச்சி சேர்க்குறேன். இதில் ஆக்சுவலாக கடையிலலாம் ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் ஆட் பண்ணுவாங்க. அந்த பவுடர்லாம் நமக்கு இங்கே கிடைக்காது, அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறேன் நான் அரைச்சி. உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை. வெங்காயம் பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் சேர்த்தா போதும், முழுசாக சேர்க்க தேவையில்லை. பூண்டு ஒரு 6-7 பல் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை நல்லா அந்த ஊற வச்ச சிக்கனோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண சிக்கனை ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் போட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு ஓரமாக வச்சு பண்ணுங்க, அப்போ தான் எல்லா மாவும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. இது மாவு கையில் நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு கையில் அள்ளி இந்த மாதிரி தூவி விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக மாவு உங்களுக்கு படும். ரொம்ப தின் லேயராக தான் உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் அள்ளி போடுங்க. உங்களால் ஒரு கையிலே பண்ண முடியல அப்படின்னா 2 கையில், ஒரு கையில் சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க, இன்னொரு கையில் மாவள்ளி மேலே தூவி விடுங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் சிக்கனை வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பீஸ் பண்ணிவிட்டு 2வது பீஸ் பண்ணும்போது கையை கழுவிட்டு பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் 2வது சிக்கன் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் 2 கையில் பண்ணுறேன். ஒரு கையில் சிக்கனையும் இன்னொரு கையில் மாவும் எடுத்து நான் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் பொழுதனைக்கும் கை கழுவ தேவையில்லை. பாருங்கள், இது டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் எல்லா சிக்கனையும் ஃபஸ்ட்டு கோட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், எல்லா சிக்கனுக்கும் ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இது திரும்ப அந்த சிக்கனோட ஈரத்தில் ஊறிடுச்சு. இப்போ நமக்கு மீதி இந்த பேட்டர் இருக்குது இல்லையா, அதில் இந்த ஃபஸ்ட்டு கோட் பண்ண சிக்கனை திரும்ப அந்த பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி திரும்ப கோட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு திரும்ப கோட் பண்ணிக்கோங்க. மாவு வேஸ்ட் ஆகாமல் கோட் பண்ணிக்கோங்க 2 கை யூஸ் பண்ணி, இல்லைன்னா கையை கழுவிட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி 2வது டைமும் நம்ம சிக்கனை ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஆயில் வந்து நல்லா சூடாகி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு சிக்கன் பீஸா எடுத்து போட்டுடலாம். இது வந்து பெரிய சட்டிங்க, அதனால் நான் வந்து 3 பீஸ் வந்து ஒட்டுக்கா இப்போ போட்டு ஃப்ரை பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்கிற பாத்திரம் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பீஸாக போடுங்க. ஏன்னா பீஸ் வந்து இது பெரிய பீஸாக இருக்கனால சீக்கிரம் வேகாது. அதனால் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிடுங்க. இனிமேட்டு நம்ம யாரும் கடைக்கே போக தேவையில்லை ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் வந்து ஸ்கின்னோடு வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு கடையோட ஸ்டைலில் டேஸ்ட் வந்து 100% அப்படியே கிடைக்கும். இதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஸ்கின்னு ஒன்று தான் இல்லை. பாருங்கள், சிக்கன் இந்த அளவுக்கு கலர் மாறின வாட்டி தான் கரண்டி போட்டு திருப்பி போடணும். அது வரைக்கும் கரண்டி போடாதீங்க. இப்போது வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி அந்த சிக்கன் நல்லா பாருங்கள் கலர் நல்லா கோல்டன் கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் சிக்கனை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே பயங்கர எம்மியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எடுக்கும் போதே எனக்கு நல்லா தெரியுது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவலில் டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்தோம்னா மேலே இருக்கிற அந்த எக்ஸஸ் எண்ணெய்லாம் போயிடும் நமக்கு. இதே மாதிரி மற்ற எல்லா சிக்கனையும் நம்ம இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரைட் சிக்கன் எவ்வளோ அருமையாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இல்லையா, இப்போ உடனே எல்லோரும் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நாளைக்கு காலையில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.